படம் பார்த்தேன். படம் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஜெய் சத்யராஜ், யோகி பாபுலாம் நடிச்சிருக்கிறாங்க. படம் சிறப்பாக வந்திருக்கு. நல்ல காமெடியாக முழுக்க படம் முழுக்க காமெடி பட்டாளங்கள் தான். ஒரு காமெடியனை வச்சு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சமுதாய கதையை சொல்ல முடியுன்றது அந்த படத்தில் இயக்குனர் நிரூபிச்சிருக்கிறாரு. நல்ல சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆடியன்ஸ்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆடியன்ஸ் கன்ஃபார்மாக ஏற்றுப்பாங்க. இந்த மாதிரி படத்துக்கு இந்த படம் கட்டாயம் 100% வெற்றி கிடையாது, எந்த மாற்றம் கிடையாது. நல்ல மக்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. நல்லா இருக்குது படம். பாட்டு எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது. ஒரு பாட்டு குறை சொல்ல முடியாது. படம் போகிறதே தெரியல. 3 மணி நேரம் படம் போகிறதே தெரியல. இல்லை சத்யராஜ் நல்லா எல்லா ரோலும் யாருமே சொல்ல முடியாது. எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இல்லை யோகி பாபு நல்லா, அவர் தான் அதில் ஹைலைட்டு. யோகி பாபு ஹைலைட் பண்ணுறது, நல்லா ஹைலைட்டாக பண்ணுறது கதை. ஆமாம், கட்டாயம் ஆடியன்ஸு மக்கள் ஏற்றுப்பாங்க. இந்த ரொம்ப பாமர மக்களுக்கு இந்த மாதிரி படம் தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்க இந்த படம் அவங்க உணர்வை கடத்துது. அந்த படம் பார்க்குறவங்க மக்கள்லாம் ஏற்றுப்பாங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அந்த மாதிரி தான் அந்த எமோஷன்ஸ்னால் குழந்தை மாறுது. குழந்தை மாறும்போது தாய் மாறுறாங்க. அவங்களே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பார்க்கும்போது அது உணர்வை அவங்க கடத்துகிற மாதிரி இருக்குது. சில வசனங்கள்லாம் அப்பப்போ நெஞ்சை பாதிக்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி நான் எப்படி சொல்கிறது இது பொதுவெளியில். ஆனால் அதை பார்த்தா அது உங்களுக்கு தெரியும். நல்லா அருமையாக இருக்குது படம். நல்ல படம், ஒரு குறை சொல்ல முடியாது. அருமையான படம். மக்கள் மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி படத்தை பார்க்கணும், பார்ப்பாங்க. ரேட்டிங் 10க்கு 8 கொடுக்கலாம் சார். 8 கொடுக்கலாம். ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவி ப்ரோ. ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். ஜோக்லாம் நல்லா வரும். அவங்க ஒன்லைனர்ஸ்லாம் அவர் ஆஸ் யூஸ்வல் கலக்கிட்டாரு. மை தேட்டர் நல்லா சிரிச்சுது. அதனால நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு. ஸ்டோரி ஆக்சுவலி சிம்பிள் லைன் தான் ப்ரோ. ஸோ நமக்கு அது ட்ரெய்லர் டீசரில் நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டோரிக்கு என்ன பண்ண முடியுமோ அது நல்ல காமெடியாக நல்ல ஃபன் ஃபிட்டாக கொடுத்துட்டாங்க. நல்ல ஃபேமிலி படம் தான் ப்ரோ. ஃபேமிலியோட குடும்பத்தோடு பார்க்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவுமே நல்லா இருந்துச்சு. சில பாட்டில் சூப்பராகவே இருந்துச்சு ப்ரோ. அந்த தென்பாண்டி முத்து போகல அந்த பாட்டில் நல்ல பீட்டாக ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அங்கே தேட்டர் தான் முன்னாடி சொன்ன மாதிரி தேட்டர் அங்கே நல்லாங்க சிரிச்சுது. அது மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த சிரிப்போட படம் பார்க்குறது. எதுக்கு ப்ரோ கம்பேரிசன்? அவர் மாதிரி பண்ணுறாரு, இவர் மாதிரி பண்ணுறது, அவ்வளோதான். எல்லாருமே தளபதி ஃபேன் மேபி இருக்குமோ. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதான் ஒரு ஃபேமிலி மூவி. அதில் எதை பற்றி யோசிக்காமல் ஜாலியாக ஒரு 2.5 hours பார்த்துட்டு போவோம். இந்த சாங்குமே நம்ம எப்பயுமே வெளியில் போவோம், இல்லை மொபைலில் பார்ப்போம். அந்த மாதிரி அந்த ஃபீல் வரல இதில். ஸோ சாங் கண்ண மூடிட்டு கேட்டால் கூட நம்மளுக்கு ஃபீல் குட்டாக இருக்கும். அது அந்த 6வது சாங் ரொம்ப மெலடியாக ரொம்ப இதாக இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு சாங் வருது, அது ஒரு டான்ஸ், அதுவும் நல்லா இருக்குது. இன்னொன்று இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் அரசியல்வாதிகளாம் இந்த ஃபஸ்ட்டு பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு கேட்டாவே தென்பாண்டி அரசியல்வாதிகளாம் அந்த பாட்டை பேனரை போட்டு ஊராக பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நான் பார்த்த வரையும் குடும்பங்கள் கொண்டாடும் படம் சொல்கிறாங்க. ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். அதான் குழந்தை அப்படின்னாவே நம்ம ஃபேமிலியில் குழந்தை தான் நம்ம முதல்ல பார்ப்போம், பெரியவங்களை பார்ப்போம். ஸோ பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு உண்டான கனெக்டிவிட்டியில் நடுவில் நம்மள மாதிரி ஒரு மிடில் ஏஜ் பர்சன்ஸு புதுசாக கல்யாணம் எப்படி தடுமாறுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க. அவங்க மாறி காமெடி பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஆமாம், தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது. இப்போ நம்ம குழந்தை வேணும்னு தான் எதிர்பார்க்குறோம். அந்த குழந்தை பிறந்துட்ட வாடி ஆம்பளை குழந்தை நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம்ல, அது அந்த மாதிரி ஒரு மெசேஜ். எந்த குழந்தையாக இருந்தால் என்ன, நம்மளுக்கு குழந்தை தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஜெய் ஆக்டிங் அண்ணா பயங்கரமாக பண்ணிக்கிறான். அதில் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. அதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சத்யராஜ் சார் திடீர்னு நடிக்கிறாங்க. சத்யராஜ் சார் அப்பா கேரக்ட் பண்ணுறாரு. ஜெய் சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஆமாம், ஒரு காமெடி, ஒரு பட்டாளமே நடிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாரி நம்ம என்ன எதிர்பார்த்து வந்தோம் டபுளாக இருக்குது. என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், குழந்தைங்க தீத்தி பேரண்ட்ஸ் கையிலே வந்துடுமா, அதேமாரி இருக்குது. சூப்பராக இருந்தது. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மெசேஜ் தெரிவிச்சுக்கிறாங்க. குழந்தைங்க காணாமல் போயிடுதுல்ல, இந்த குழந்தைங்க காணாமல் போயிடுது. இப்போ சூப்பர் மார்க்கெட் போனால் பெரிய மாலில் போனால் கையிலே பிடிக்க மாட்டாங்க. அவங்க ரிலாக்ஸாக ஏதோ ஷாப்பிங் பண்ணுறாங்க. அந்த மெசேஜ் தான் தெரிவிச்சுக்கிறாங்க. லேக் எதுவுமே கிடையாது. சாங் சரி, காமெடி சரி, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தலை ஃபேமிலி உடனே பார்க்கலாம். தலை ஃபேமிலி ஆடியன்ஸ் உடனே பார்க்கலாம். சூப்பராக நடிச்சிக்கிறாங்க எல்லாருமே. படத்தில் சிரிச்சு ஒரு வயிறு வலி வந்த மாரி இருக்குது. தலை சாங்லாம் மியூசிக் டேரக்டர் இமான் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குது. பேபி படம் பார்த்தேன். ஜெய் சார் இது நல்லா இருக்குது.
ஜெய் சார் ஆக்டிங் நல்லா பண்ணிக்காரு. அப்புறம் யோகி பாபா காமெடியும் நல்லா வேறு லெவலில் பண்ணிக்காரு. அப்புறம் சத்யராஜ் சார் வர சீன்லாம் நல்லாயிருக்கு. அவர் ஃபஸ்ட்டு டெரராக காமிச்சிருக்காங்க, ஆனால் கிளைமேக்ஸில் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி அந்த டைலாக் சத்யராஜ் டைலாக்கு வழக்கமாக சொல்கிற டைலாக்கு என்னம்மா கண்ணு அது கூட சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து இது குழந்தைங்களை கடத்துறாங்களே, அந்த கடத்துற வச்சு ஒரு சப்ஜெக்டாக எடுத்துருக்காங்க. படத்தில் 2 குழந்தை வருது, அந்த குழந்தை மிஸ் ஆகிடுது, அதை வந்து கண்டுபிடிக்கிற கிளைமேக்ஸில் தான் கதை. அவங்க 2 பேர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. யோகி பாபாவும் ஜெய் காம்பினேஷன் நல்லா இருக்குது. நல்லா வந்துடுது இவங்களுக்கு. படம் 1 டைம் பார்க்கலாம். அவர் மியூசிக் 2 டைம்ஸ் 2 சாங் வருது. பரவாயில்ல, பாட்டு பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. என்னடா தலைவர் மாதிரி வருமா விஜய் நம்ம மாதிரி. ஃபைட்டு நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். 1 டைம் பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியாக. காமெடிலாம் ஃபுல்லாக ஒட்டு ப்ரோ. அவரு நல்லா டெரராக காட்டுவாங்க, திடீர்னு காமெடி பண்ணுவாங்க. அவரு இதுவும் நல்லா இருக்குது. மொட்டை ராஜா காமெடி வேறு லெவலு. அவர் ஜவான் கெட்டப்லாம் போட்டு வர்றாரு படத்தில், ஷாருக் கான் மாதிரி ஸ்டார்டிங்கில். இல்லை, வேறு மாதிரி ஜேனலாக இருக்குது இந்த படம். அவங்க மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி ஜேனலாக இருக்குது. அவங்க மாற்றிருப்பாங்க. அந்த படம் வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி காமெடியாக இருக்குது. 1 டைம் பார்க்கலாம் படம். மியூசிக்லாம் 2 பாட்டு இருக்கும். பாட்டு பார்க்கலாம் ஓரளவுக்கு. எல்லாருக்குமே ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் அவங்க சீன் நல்லா கொடுத்துருக்காங்க படத்தில். ஆமாம், தேவையான இடத்துல எல்லோரும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா போக போக படம் வேகமாக போச்சு, காமெடியாக. 10க்கு புரியல. 10க்கு மார்க் வந்து 100க்கு ஒரு 70 கொடுக்கலாம். என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த படம் வந்து நிறைய ஆக்டர் இருந்தாங்க, உங்களுக்கு இந்த ஆக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்க்கணும்னா நீங்கள் யார்? யோகி பாபு, ஜெய் அவங்க 2 பேருமே நல்லா அவங்க 2 பேர் தான் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக வராங்க. அதனால் அவங்க 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ப்ரோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குது ப்ரோ படம். குழந்தைங்களை வச்சு எப்படி? ஆமாம் ப்ரோ, குழந்தைங்களை வச்சு தான் ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா மூவ் ஆகுது, காமெடியாக இருக்குது, காமெடிலாம் நல்லா இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. யோகி பாபு, ஜெய் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரோ இதில் அந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை அதை பற்றி பேசியிருக்காங்க. அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. பட் நல்லா இருக்குது, காமெடியாக போகிறனால எதுவும் தெரியல. இமான் மியூசிக்லாம் ப்ரோ. இமான் மியூசிக்கெல்லாம் பிஜிஎம் கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. சத்யராஜ் சார் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கனால அப்படியே